டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட் பற்றி பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்ம நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த சேனல் பேஸ் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் இன்னைக்கு மட்டுமே நம்மளுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் கிரியேட் ஆயிருக்கு. அது எப்படி நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 26 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. பட் மார்னிங்கில் நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் போச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணுச்சு. அங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேஷனை கொடுத்துட்டு அங்கிருந்து நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கேண்டில் நல்லா ஒரு ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டில் ஒரு மைனரான கேண்டில். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டவுட் இருக்கலாம். பட் இன்னைக்கு ஃபார்ம் ஆன 5 மினிட்ஸ் கேண்டில்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான இண்டிகேஷன்ஸ் கிளியராகவே தெரியும். நேற்றுக்கு நம்ம ட்ராப் பண்ணியிருந்த சேனல் இதுதான். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ட்ராப் பண்ணி முடிச்சது. நேற்றுக்கான க்ளோசிங் இங்கே முடிச்சிச்சு. அப்போவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் நடந்தாலும் சரி, இல்லை கேப் அப் நடந்தாலும் சரி, கேப் டவுன் நடந்தாலும் சரி, அதுக்கான இண்டிகேஷன் சொல்லியிருந்தேன். கேப் அப் ஆச்சு அப்படின்னா சேனலுடைய ரெசிஸ்டன்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் சேனல். அப்போ நம்மளுக்கு சப்போர்ட் இருக்க சான்சஸ் இருக்கு. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனது கேப் அப். இங்கே ப்ரீவியஸ்லி இங்கே க்ளோஸ் ஆகிட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த பாருங்க நம்மளுக்கு அந்த சேனல் ட்ராப் பண்ணது அவ்வளவு அக்யூரேட்டா அதனோட எக்ஸாக்ட் பாயிண்ட் டச் பண்ணுச்சு. அந்த இன்னைக்கான அந்த 5 மினிட்ஸ் கேண்டலுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 24,070. 24,070 நம்மளுக்கு டச் பண்ணிட்டு அங்கிருந்து வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்ல டேரக்டா அது நம்மளுக்கு ஹிட் பண்ண ஹை வந்து பார்த்தீங்கன்னா 24,193. அதாவது 120 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே போயிருக்கு. பட் நான் வெறும் 10 நிமிஷத்துல இருந்த மூமெண்ட் மட்டும் தான் சொல்றேன். 120 பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்துருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஏற்றம். அந்த ரெண்டு கேண்டலுடைய சைஸை மட்டும் பாருங்க, மிகப்பெரிய ஏற்றம். அப்போ நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிரியேட் ஆச்சு. இதை நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு ஃபாலிங் வச்சுங்கிறனால நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபாலிங் சேனல் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் ரெஸ்டன்ட் பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு தாட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்ல போயிட்டு அது அப்படியே மார்க்கெட் கன்சல்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப் டு எப்போ வரைக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த டைமை மட்டும் செக் பண்ணிடலாம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ்லேயே போய்கிட்டே இருந்துச்சு. இந்த சைட்வேஸில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு அந்த ஸ்விங் லோ பிரேக் டவுன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அதுலேயும் ஒரு சேனல் ஃபார்மேஷன் தான் கொடுத்துருந்துச்சு. எக்ஸாக்ட் டைமிங் 12:35. அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி நம்மளுக்கு கீழே இறங்குச்சு. என்றைக்குமே சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக திரும்ப ப்ரைஸ் ஆக்ஷனில் உள்ள போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த சேனலுக்கு கீழே ஒரு வீக் மட்டும் ஃபார்ம் ஆகிற மாதிரி இண்டிகேஷன்ஸ் கூட வரலாம். நம்ம அப்போ என்ன பண்ணணும், க்ளோசிங்காக வெயிட் பண்ணணும். என்றைக்குமே என்னுடைய இண்டிகேஷன்ஸில் டெக்னிக்கல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ அந்த லெவலில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12:35 க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆனது மட்டும் கிடையாது, அதுக்கடுத்த கேண்டில் வந்து பாருங்க நம்மளுக்கு அதை ரீடெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான இண்டிகேஷன். அதாவது நம்மளுக்கு பிரேக் டவுன் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணுச்சு. அண்ட் ரீடெஸ்ட் வந்து பாருங்க இதுவும் அக்யூரேட்டாக இந்த சேனலுடைய லெவல்ஸை நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கு. டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகி அந்த பிரேக் டவுன் பண்ண கேண்டலுடைய லோவை பிரேக் பண்ணும்போது தான் அந்த செல்லிங் ப்ரெஷர் ட்ரிகர் ஆகும். அப்போ நம்மளுக்கு க்ளோசிங்லாம் தேவையில்லை. அந்த பாயிண்ட்டை ஹிட் பண்ணுற அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷரை கொடுத்துருக்குன்னு பாருங்க. அந்த கேண்டலுடைய லோவை ஹிட் பண்ணுற பீரியட் அப்படின்னும் போது அந்த கேண்டலுடைய லோ தான் 24,143. அதான் அந்த கேண்டலுடைய லோ. அந்த லோவை டச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் பாருங்க. எப்படி நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சடனான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு. சிமிலர்லி பிரேக் டவுன் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அப்போ அந்த 143 எவ்வளவு தூரம் இறங்குச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. 24,010. 143 24,010 அப்படின்னா 133 பாயிண்ட், நம்ம 130 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ ஏற்றம் 120 பாயிண்ட் ஸ்ட்ராங்காக கொடுத்துச்சு, இறக்கம் 130 பாயிண்ட் ஸ்ட்ராங்காக கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த சைட்வேஸ்லையும் சரி இந்த சைட்வேஸ்லையும் சரி இது ஆப்ஷன் செல்லர்ஸுக்கான இடம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸுக்கான இடம். ஸோ இப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு லாஸஸ் ரொம்ப மினிமமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரிஸ்கியான ஒரு பிளேஸ் தான். ஏன்னா ரீடெஸ்ட் பண்ணும்பொழுது அகைன் மேபி நம்மளுக்கு பிரேக் டவுன் பண்ணி திரும்ப சேனலுக்குள்ள கூட என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிஸ்கி பிளே தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த சேனலுடைய சப்போர்ட்டுக்கு கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல இந்த கேண்டலுடைய லோவை நம்மளுக்கு பிரேக் டவுன் பண்ணும்பொழுது நம்ம அந்த ரீடெஸ்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரீடெஸ்டிங் பாயிண்ட்டுடைய ஹைக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அந்த ஹைங்கிறது வெறும் 162. அப்போ 143 பிரேக் பண்ணும்போது நம்ம 162க்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ். பட் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு டவுன் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா 130 பாயிண்ட். 130 பாயிண்ட் எக்ஸாக்டாக நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. நம்ம அப்போ என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கேண்டிலுடைய அதாவது இன்னைக்கான லோயஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லோயஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு ஓப்பனான கேண்டிலுடைய லோ தான்.
ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது கூட அதனுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 24,070. ஸோ 143 24,070 வருது அப்படின்னா அது 70 பாயிண்ட். அப்போ நம்மளுக்கு 20 பாயிண்ட் ரிஸ்க், 70 பாயிண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கும்போது 3.5 அப்படிங்கிற ரிஸ்க் ரிட்டர்ன் ரேஷியோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல அது நடந்ததுக்கு அப்புறம் இப்போ எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அகைன் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சேனலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சேனலினுடைய லெவல்ஸ் கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸில் நமக்கு மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ் எங்கே வருதோ அங்கே ரெஸ்டாரண்ட்டையும், எங்கே மல்டிபிள் டச் பாயிண்ட் வருதோ அங்கே சப்போர்ட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேனலினுடைய ஒர்க் முடிஞ்சுது. இன்னைக்கு இன்ட்ராடேல ஃபார்ம் ஆன இந்த சேனலினுடைய ஒர்க்கும் முடிஞ்சுது. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது என்னவா மாற சான்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபாலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சேனல் ஒரு பேரிஷ் ஃபிளாக் அண்ட் போல மாறலாம். அப்போ அதனுடைய சப்போர்ட்டை நம்மளுக்கு பிரேக் டவுன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஃபால் ஃபர்ஸ்ட் இந்த சேனலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். அண்ட் அது பிரேக் ஆகும்போது ஒரு ஹெவியான ஃபால் இருக்கும். ஸோ அந்த ஹெவியான ஃபால் எப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஃபால் வந்துச்சோ அதுக்கு ஈக்குவலான ஃபால். அப்போ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்த ஃபால் இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். இந்த கேண்டலுடைய விக் வரைக்கும் கூட எடுத்துக்க கிடையாது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சேனலை பிரேக் டவுன் பண்ணினா மட்டும்தான் இந்த விஷயம் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி பண்ணி நம்மளுக்கு இந்த சேனலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் கீழே இறங்கணும். அப்படி இறங்கும் பொழுது மேபி வந்து ஒருவேளை இப்போ இந்த சேனலுடைய ரேஞ்சஸ்குள்ளேயே நம்மளுக்கு இப்படி ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கிருந்தா நம்மளுக்கு அந்த பிரேக் டவுன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் ஸ்விங் ஹை. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்விங் ஹையில் இந்த ஃபாலை கொண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு நடந்த மாதிரி தான் இந்த சேனலுடைய சப்போர்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணும்போது அது நம்மளுக்கு ரெஸ்டண்டாக எடுக்கும். அப்போ ஒருவேளை டேரக்டாக கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ரீசெண்டாக வந்த ஸ்விங் ஹை, இந்த சேனலுக்குள்ள வந்த ஸ்விங் ஹை. அப்போ அங்கிருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லெவல் வந்து கிட்டத்தட்ட இந்த லைன் வரைக்கும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கீழே இந்த ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பெரிய சேனல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த சேனல் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சேனல் தான். ஸோ இந்த சேனலுடைய சென்டர் லைன் கிட்ட நம்மளுக்கு கிட்டத்தட்ட வர்றதுனால அந்த சென்டர் லைன் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல பாஸ் ஆகுது பாருங்க, இந்த சென்டர் லைன் தான். ஸோ இப்போ அந்த சென்டர் லைன் நம்மளுக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மார்க் பண்ண சேனலையும் சிமிலர்லி இப்போ நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கூடிய இந்த லைனையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வச்சிருக்கேன். நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் 2 இண்டிகேஷன்ஸ், நேற்றுக்கு சொன்ன இண்டிகேஷன்ஸ், இது எல்லாமே நடந்துச்சு. இது எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள நான் என்ட்ரு ஆகலை. ஆப்ஷன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நான் இன்வால்வ் ஆகவே கிடையாது. ஈவன் தான் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்தாலும் நான் பண்ணல அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணம் ஒருவேளை அந்த மார்க்கெட் நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா ஒரு லாஸ் வரும், அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வாட்ச் பண்ணுறதுக்கான நேரம் எனக்கு இல்லை. நான் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கிறதுனால என்னால் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது. அதனால நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க கிடையாது. ஸோ ஒரு ஃபுல் டே நான் அந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா மட்டும் தான் நான் பண்ணுவேன். அது எனக்கு லீவ் டேவில் மட்டும் தான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லீவ் நாட்களில் மார்க்கெட்டும் லீவாக இருக்கும். ஸோ நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இப்போ ஒருவேளை நான் ஃபியூச்சரில் ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிறேன், எனக்கு ஒர்க் வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் என்னைக்காவது கிரியேட் ஆகுது அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்ச எப்போ வேணாலும் கிரியேட் ஆகலாம். அப்படி ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை பற்றி திங்கே பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் திங்க் பண்ணவே மாட்டேன். ஸோ அடுத்தது மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே நம்ம குயிக்காக ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அந்த ரேஞ்சஸ்குள்ள தான் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இங்கேயும் அதே மாதிரி ஒரு சேனல் போகிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாமே இப்போதைக்கு ஒரு பேரிஷ் ஃபிளாக் அண்ட் போல இன்னைக்கு இன்ட்ராடேல ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கன்சல்டேஷன் ரேஞ்ச் கூட தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 0.17% பாசிட்டிவ். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 0.5% பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்ச் கூட தான் நமக்கு இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நமக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா டவுன்ஃபாலாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நமக்கு இந்த சென்ட்ரல் லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் லைனை நமக்கு ரீடெஸ்ட் பண்ணி ஒரு சப்போர்ட்டாக எடுத்துட்டு இருக்கு. பட் அதுக்கு கீழே மைல்டாக போயிருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி மைல்டாக போகிற ஆக்ஷன்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணும்போது அந்த மைல்டு மூவ்மெண்ட்டே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் மிகப்பெரிய லாசஸ் கொடுக்கும். ஸோ அதையும் நம்ம கம்பல்சரி புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் பிரேக் டவுன் ஆகலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஆட்டோமொபைல்னாலே பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு தான் வந்து இண்டிகேஷன் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா நம்மளுக்கு இன்னைக்கு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஃபெயிலியர் தான். ஏன்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஆனது ஒரு ரெட் கேண்டில். ஸோ எப்போ வேணாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்தது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக மாறி ஒரு நல்ல ஃபாலை கொடுக்கலாம். பட் நாளைக்கு அது ஃபார்ம் ஆனால் தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் பதிவாகுது அப்படின்னா இந்த லெவல் நம்மளுக்கான ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஃப்எம்சிஜி இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜியில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இண்டெக்ஸஸ்லாம் ஓரளவுக்கு ஏறினாலும் கூட எஃப்எம்சிஜி கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்விங் லோ கட்டே வந்துருச்சு. சிமிலர்லி இந்த சேனலுடைய சப்போர்ட்டில் என்ன திரும்பவும் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அதனுடைய லெவல்ஸ் தான் நம்மளுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. பார்க்கலாம் இந்த சேனலுக்குள்ளேயே ட்ராவல் ஆகுது அப்படின்ட்டு. ஒருவேளை திரும்ப சேனலுடைய சப்போர்ட் பிரேக் ஆகுது, இந்த ஸ்விங் லோவும் பிரேக் ஆகுது அப்படின்னா அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய கேப் தான் நம்மளுக்கான சப்போர்ட்டாக இருக்கும்.
பட் மற்ற எந்த இண்டெக்ஸுமே எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலில் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50 நம்மளுக்கு 2 ரேஞ்சஸ்க்குள்ள நல்ல ஒரு கன்சல்டேஷன் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. PSU பேங்க்ஸ். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட். பட் இன்னைக்கு PSU பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. அடுத்ததாக மிட் கேப். ஸோ மிட் கேப் நமக்கு இந்த லைனை பிரேக் பண்ணாமல் சிமிலர்லி இந்த கன்சல்டேஷனுடைய டாப் லெவலில் பிரேக் பண்ணதுனால அதுக்கு மேலே நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த கன்சல்டேஷனையும் மார்க் பண்ணியிருந்தோம். அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதுக்குள்ள ஒரு நல்ல 4 நாள் கன்சல்டேஷனை கொடுத்துட்டு இருக்கு. ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்த இண்டிகேஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அடுத்த ஒரு அப்பும் போகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பட் இன்னைக்கு ஃபார்ம் ஆனது நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 13 ஜூலை கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகும்போது நம்ம அடுத்த கட்டமாக இந்த லைனை பார்த்து ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்மால் கேப் ஓரளவுக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு ஹை லெவல்ஸ் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 0.29% தான் நமக்கு இன்னைக்கு பாசிட்டிவ். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டாக பிரேக் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகிறது நல்லாவே தெரியுது. இன்றைக்கும் அதை தான் நம்மளுக்கு டச் பண்ணிட்டு ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. பார்க்கலாம் இந்த லைனை நமக்கு நீ பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்ட மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் எங்கிருந்து வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 8th ஜூலை கேண்டிலுடைய லோ பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா தான் நம்ம ஃபாலோ எதிர்பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய லோ கட்ட தான் ஓப்பன் ஆச்சு. அங்கிருந்து நல்ல ஒரு புல்லிஷ் லைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவாக தான் போயிருக்கு. இந்த ஷார்ட்டஸ்ட் ட்ரெண்ட்லையும் நம்ம இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் இந்த லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணி நீ கட் ஆகி இறங்குதா அப்படின்ட்டு. நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1% பாசிட்டிவாக போயிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண பேட்டர்னுக்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நமக்கு என்றைக்குமே நல்லது தான். ஏன்னா அதனுடைய எந்த சைட் பிரேக் பண்ணதோ அந்த சைட் நல்ல ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ் பண்ணி ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மூமெண்ட் நம்மளுக்கு வந்து ஹோல்ட் ஆகணும். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஃபால் வேணால் நமக்கு கிரியேட் ஆகலாம். கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 0.3% நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. நம்மளுடைய 2 ரேஞ்சஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு ரேஞ்ச் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள தான் நமக்கு இப்போதைக்கு ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.8% நம்மளுக்கு நெகட்டிவாக போயிருக்கு. பட் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற டைம் தான் நல்ல ஒரு டைம் சொல்லியிருக்கேன். அது நம்மளுக்கு ஒரு மூட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5% நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிருந்தாலும் நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே நேற்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நம்மளுக்கு அதாவது க்ரீன் கேண்டில் மாதிரி க்ளோஸ் ஆகலை. பட் ஒரு ரெட் கேண்டில் மாதிரி தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூடை செக் பண்ணி பார்க்கும்போது பிரெண்ட் க்ரூட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கு. ஸோ லைக் நம்மளுக்கு வந்து USD INR. ஸோ அதில் நடந்த மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸே நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருச்சு. இனி அடுத்ததான் இந்த ஸ்விங் ஹை, அந்த ஹையில் இருக்கக்கூடிய அந்த கிரீன் கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கான ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுக்கும்போது நம்ம ஃபர்தரான மூமெண்ட் எதிர்பார்க்க முடியும். பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல்ஸ் கிட்ட தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்மளுடைய மார்க் பண்ணி இந்த சேனல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ரெசிஸ்டண்ட்டை வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட டச் பண்ண வந்துருச்சு. இனி நம்மளுக்கு இங்கிருந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு ப்ராப்பரான சேனல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ அந்த சுச்சுவேஷனில் இந்த சேனலுடைய சப்போர்ட் கிட்ட வர அந்த பீரியட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண நான் ஃபீல் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டெக்னிக்கல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இன்னொரு சேனலில் ஜாயின் பண்ணலாம். அந்த சேனலுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேனலுடைய நேம் TCT டெக்னிக்கல் அனலைசர். அதில் நான் மெம்பர்ஷிப்பில் மட்டும் தான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமான ஃபீஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான சார்ஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபீஸாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் வந்ததை நீங்கள் ஒரு 1 month ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.